ஸோ 2012 2024 குரூப் 4 வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ஸிலிருந்து முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் இதில் கேட்ட கொஷின்ஸ் மட்டும் செப்பரேட்டாக தொகுத்து கொடுத்துருப்பேன். ஸோ இதிலிருந்து ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்ப்போம். குழந்தையின் தலையசையும் பருவத்தின் பெயர் அறிகன்னு கேட்டிருக்காங்க. செங்கிறை பருவமாகும். குழந்தையின் தலையசையும் பருவத்தின் பெயர் எதுனா செங்கிறை பருவம். ஸோ அதுக்கடுத்து தான் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைனா 7 ஆகும். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைனா 7 ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் செல்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதனும் நீதிநெறி விளக்கம். செல்வி அருமையும் பாரார் அவமதிப்பும் கொள்ளார் கருமமே கண்ணாயினர் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதனும் நீதிநெறி விளக்கம். ஸோ அதுக்கடுத்து தான் கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை என்று கல்வியின் மேன்மையை சுட்டி காட்டியவர் யாருன்னா குமரகுருபர் ஆவார். கல்வியின் ஊங்கில்லை சிற்றுயிருக்கு உற்ற துணை என்று கல்வியின் மேன்மையை சுட்டியவர் யாருன்னா குமரகுருபர். ஸோ அதுக்கடுத்து தான் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே அல்கா நல்குரவு அவாவெனப்படுமே என்று கூறியவர் யாருன்னா குமரகுருபர் ஆவார். செல்வம் என்பது சிந்தையின் நிறைவே அல்கா நல்குரவு அவாவெனப்படுமே என்று கூறியவர் யாருன்னா குமரகுருபர். ஸோ அதுக்கடுத்து தான் ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் பார்த்தோம்னா 7 ஆகும். ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைனா 7 ஆகும். ஸோ அதுக்கடுத்து தான் செங்கிறை பருவம் பிள்ளை தமிழில் எந்த பருவமாக விளங்குகிறதுனா 2வது பருவமாகும். செங்கிறை பருவம் என்பது பிள்ளை தமிழில் 2வது பருவமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் செங்கிறை பருவம் பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்னா அதே கொஷின்ஸ் தான் ரிப்பீட்டட் ஆகிருக்கும். 2வது பருவமாகும். செங்கிறை பருவம் என்பது பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்னா 2வது பருவமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் தமிழ் வடமொழி அல்லது மற்றொரு மொழியிலும் குமரகுருபர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் வடமொழி அல்லது மற்றொரு மொழியிலும் குமரகுருபர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அந்த மொழி எதுனா இந்துஸ்தானி ஆகும். குமரகுருபர் தமிழ் வடமொழி இந்துஸ்தானி மொழிகளில் புலமை மிக்கவராக இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரில் மடம் நிறுவியவர் யாருன்னா குமரகுருபர் ஆவார். திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரில் மடம் நிறுவியவர் யாருன்னா குமரகுருபர். ஸோ அதுக்கடுத்து தான் குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் எனும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்னு 51 பாடல்களுக்கு உரை எழுதி உரையாசிரியராகவும் இருந்திருப்பார். குமரகுருபரின் நீதிநெறி விளக்கம் என்ற நூலில் எத்தனை பாடல்களுக்கு பரிதிமார் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார்னா 51 பாடல்களுக்கும் உரை எழுதி உரையாசிரியராகவும் இருந்திருப்பார். ஸோ அதுக்கடுத்து தான் குமரகுருபர் எழுதாத நூல் எதனும் குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். ஸோ அந்த குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் மட்டும்தான் எழுதியிருக்க மாட்டார். மீதி இருக்கக்கூடிய கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இது எல்லாமே எழுதியவர் யாருன்னா குமரகுருபர். கந்தர் கலிவெண்பா மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இது எல்லாம் எழுதியவர் குமரகுருபர். குலோத்துங்கன் பிள்ளை தமிழ் ஒட்டக்குத்தர் எழுதியிருப்பார். ஸோ அதுதான் அதில் பொருந்தாததாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து தான் வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்னா 6வது பருவமாகும். வருகை பருவம் என்பது பிள்ளை தமிழின் எத்தனையாவது பருவம்னா 6வது பருவமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் குமரகுருபர் எம்மொழியில் புலமை மிக்க வர்ணம் தமிழ் வடமொழி இந்துஸ்தானியாகும். குமரகுருபர் எம்மொழியில் புலமை மிக்க வர்ணம் தமிழ் வடமொழி இந்துஸ்தானியாகும். ஸோ அதுக்கடுத்து தான் மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யாருன்னா குமரகுருபர். மதுரை மீனாட்சி அம்மையிடம் முத்துமணி மாலையை பரிசாக வாங்கியவர் யாருன்னா குமரகுருபர் ஆவார். ஸோ அதுக்கடுத்து தான் உலக குளிரம் எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளதுன்னா வருகை பருவத்தில் இடம்பெற்றுள்ளது. உலக குளிரம் எமது மதியில் ஒழுகும் அமுத கிரணமே என்று தொடங்கும் பாடல் எந்த பருவத்தில் இடம்பெற்றுள்ளதுனும் வருகை பருவத்தில் இடம்பெற்றுள்ளது. ஸோ அதுக்கடுத்து தான் வருகை பருவம் என்பது குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது ஆகும். வருகை பருவம் என்பது குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது. ஸோ அதுக்கடுத்து தான் சில நூல்கள் ஆசிரியர்கள் பொறுத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. பெத்தலக்கியம் குறவஞ்சி என்ற நூல் எழுதியவர் யாருன்னா தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரி. பெத்தலக்கியம் குறவஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரி. அதுக்கடுத்து தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் ஆசிரியர் யாருன்னா குமரகுருபர் வருவார். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழுக்கு ஆசிரியர் குமரகுருபர். அழகர் கிள்ளை விடுத்தூது என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பலப்பட்டை சொக்கநாத பிள்ளை.
அழகர் கிள்ளை விடுத்தூது அதற்கான ஆசிரியர் பார்த்தோம்னா பலப்பட்டை சொக்கநாத பிள்ளை. தக்காய பரணி என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். தக்காய பரணியின் ஆசிரியர் யாருன்னா ஒட்டக்கூத்தர். ஸோ அதுக்கடுத்ததாக வருகை பருவம் என்பது டேஷ் பருவத்தை குறிக்கும். வருகை பருவம் என்பது 6வது பருவத்தை குறிக்கும். ஸோ அதுக்கடுத்ததாக குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது டேஷ் பருவமாகும். வருகை பருவமாகும். குழந்தையின் 13ஆம் திங்களில் நிகழ்வது டேஷ் பருவமாகும்னா வருகை பருவமாகும். ஸோ அதுக்கடுத்து தான் தவறானதை தேர்வு செய்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குமரகுருபரின் நூல்கள் வந்து பார்த்தோம்னா கந்தர் கலிவெண்பா என்பது வரும். நீதிநெறி விளக்கம் என்பதுமே வரும். சகலகலா வள்ளிமாலை இது எல்லாமே குமரகுருபர் எழுதியிருப்பார். இந்த வேதியர் ஒழுக்கம் மட்டும் அவரது வராது. கந்தர் கலிவெண்பா, நீதிநெறி விளக்கம், சகலகலா வள்ளிமாலை இது எல்லாமே குமரகுருபர் எழுதிய நூல்களாக இருக்கும். வேதியர் ஒழுக்கம் என்பது வீரமாமுனிவர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அப்போ இதெல்லாம் வேதியர் ஒழுக்கம் மட்டும்தான் பொருந்தாது. ஸோ அதுக்கடுத்து தான் ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எதுனா, ஸோ இதில் அம்மானை, ஊசல், கழங்கு இதெல்லாம் பெண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவங்களாக இருக்கும். சிறுதேர் என்பது மட்டுமே ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவமாக இருக்கும். ஆண்பால் பிள்ளை தமிழுக்குரிய பருவம் எதுனா சிறுதேர் மட்டும்தான் வரும். ஸோ அதுக்கடுத்து தான் திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யாருன்னா குமரகுருபர் ஆவார். திருவாரூர் நான்மணி மாலையை பாடியவர் யாருன்னா குமரகுருபர். ஸோ அதுக்கடுத்து தான் தொன்னூல் விளக்கம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். தொன்னூல் விளக்கம் எழுதியவர் யாருன்னா வீரமாமுனிவர். நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பாடியிருப்பாங்க. திருவேங்கட அந்தாதியை பாடியவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கர். திருவேங்கட அந்தாதியை பாடியவர் யாருன்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கர். மதுரை கலம்பகம் யார் பாடியிருப்பாருன்னா குமரகுருபர் பாடியிருப்பார். மதுரை கலம்பகம் பாடியவர் யாருன்னா குமரகுருபர். ஸோ அதுக்கடுத்து தான் சரியான வரிசையை குறிப்பிடுக்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த பருவங்கள் வந்து நமக்கு ஆர்டர் படுத்த சொல்லியிருக்காங்க. காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலின்னு சொல்லிட்டு போகும். ஸோ அந்த வரிசை பார்த்தோம்னா காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம் என்பது தான் சரியாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து தான் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இயற்றியவர் யாருன்னா குமரகுருபர் ஆவார். முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் இயற்றியவர் யாருன்னா குமரகுருபர். ஸோ அவ்வளோதான். ஸோ நம்ம அடுத்த ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம்.